Milky Best ice cream. நம் விழா சிறப்பு பட்டிமன்றம் ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் Black Sheep Value OTT. படிக்காதவன் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக Black Sheep Value ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏய் என்னாச்சு ஏன் அழுகுற? இத குடி ஃபர்ஸ்ட். குடிச்சியா? பதட்டப்படாம சொல்லி ஏன் அழுகுற? பாண்டிச்சேரி போகணும், என்னை கூட்டு போறியா ப்ளீஸ்? போலாம், கூட்டு போறேன். ஏன் அழுகுறப்போ? பாட்டிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு, அவசரமாக போகணும், என்னை கூட்டிட்டு போ. ஆடச்சே, இதுக்கா ஃபோன் பண்ண? நான் கூட என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். பாட்டி தானே. ஹலோ. ஹலோ, நீத்து இருக்காங்களா? இல்லை, நீத்து ஃபோனை வச்சுட்டு போயிருக்காங்க. பாட்டி இறந்துட்டாங்க, தெரிஞ்சா ரொம்ப அழுவா, பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சரி, ஓகே. தூக்கம் வந்தால் சொல்லியிருக்கலாமே. முழிச்சு தாண்டி இருக்கேன். அப்புறம் ஏன் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு காரு? அதான் நானும் யோசிக்கிறேன், ஒருவேளை காரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? சி, பச்சை போய். தூக்கம் வரலன்னு சொன்ன, அப்புறம் ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரக்கூடாதுனாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அழகு. பாட்டி கூட தான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இருந்தேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்க தான். நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. டெய்லியும் பேசுவோம். டாக்டராக நிறைய பேர் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பாட்டிக்கு இப்படி இருக்கப்போ என்னால். இந்த வீக்கெண்ட் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் போக முடியல. ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன்னு தோணுது. சரி விடு, நான் வேணும்னா போகாமல் இருந்தேன்.
ஹாஸ்பிட்டல் கூட்டு போக நான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். டேய் ஆக்ரிடே, நான் பாண்டி வந்துட்டேன்டா. டேய் நான் பாண்டியிலே இல்லடா. ஏய் ஆக்ரிடே, ஏய் என்னடா துரும்பா இழைச்சிட்ட? எதுக்கு வந்த? என்னடா? சரி ஓகே, நீ ஃபுல்லாக லீவ் போடு, பாண்டி ஃபுல்லாக சுற்றுறோம். ஃப்ரீ பண்ணவா? 1008 வேலை இருக்குடா எனக்கு. ஃப்ரீ பண்ண சொல்ற? என்னடா போடா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? என்னடா உனக்கு தானடா வந்தேன். இப்போ நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், கிளம்பு. டேய் Hello? ஆ ப்ரோ, ஆன் த வே மிஸ்ஸே. சோமசாவா மிஸ்ஸேஜ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஆளை விடு, கிளம்பு. சரி ஓகே, அப்போ சன்ரைஸ் மட்டும் காட்டு, நான் ஊருக்கு போயிடுறேன். சன்ரைஸா? ஆமாம், பார்த்துட்டா போயிடுவியா? போயிடுவேன். ஓகே கம் ஓகே. ஏய் நல்லா பார்த்துக்க, இதுதான் சன்ரைஸ், கிளம்பு. இவ்வளோ மேலே வந்துருச்சு. அப்படி தான் வரும். இல்லை, நான் இருந்து சன்செட் பார்த்துட்டே போகிறேன். ஏதாவது சாப்பிடுவோம்டா, வாடா. இல்லை ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டேன். என்ன உங்களை உழுதுட்டு இப்போதான்டா கிளம்பு. லஞ்ச் மட்டும் வாங்கி கொடு, கிளம்பிடுறேன். சூப்பராக இருக்குப்பா. என்னடா ரொம்ப பண்ற? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. ஃப்ரெண்ட்ஸ் தானடா. வேட்டைக்கானே எங்கே போனாலும் நாயை கிட்ட தான் வருவார். அண்ணா நீ சூப்பராக இருக்கடா. இந்த வெயிலுக்கு இந்த கண்ணாடி போட ஊரை விட்டு வர்றோம். எப்போ கிளம்பு? இதை மட்டும் கடைசியாக பண்ணு, நான் கிளம்பிடுறேன். சரி சொல்லு, என்ன செய்யணும்? பாண்டிச்சேரி வந்துட்டு இதை கூட பண்ணலைன்னா எப்படிறா? சரக்கா? அதுக்கும் மேலே ப்ரீஸ். அடுத்தது எங்கே போகிறோம்? ஹலோ, சொல்கிறா பிரகாஷ். நான் தான்டா பிரகாஷ் பேசுகிறேன். தெரியுது, சொல்கிறா. எங்கடா இருக்க? பாண்டிச்சேரிலடா. அட துரோகி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சி, பாண்டிக்கு விட்டு போயிட்டல. டேய் அப்படிலாம் இல்லடா. பேசாதடா. இல்லடா, நீத்து பாட்டி செத்துட்டாங்கடா, யாரும் இல்லைன்னா அதனால கூட வந்தேன்டா. ஓஹோ, விட்டு போனதை கூட மன்னிச்சிடலான்னு தான்டா இருந்தேன். ஆனா ஒரு பொண்ணுக்காக விட்டு போயிட்டு தாத்தா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்கன்னு ஸ்கூல் பையன் மாதிரி போடா. டேய் உண்மையிலேயே உங்க பாட்டி இறந்துட்டாங்கடா, அதை போய் கிண்டல் பண்ற? இல்ல ஒரு மனுஷனாடா? கிண்டல் பண்றடா? என்னடா அப்படியே திருப்பி போட்ட? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு கால் பண்ணா என்னடா நீ இப்படி பண்ற? என்ன மால் உன திரும்பி பார்த்தாளா? கலாய்க்காதடா, ஒன் சைட் லவ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? குட் நியூஸ் எனக்கு இல்ல உனக்கு. என்னது அது? நேர்ல வா, அப்பதான் சொல்லுவேன். அப்ப இப்ப எதுக்கு கால் பண்ண? சர்ப்ரைஸ். பை. லூசு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீத்துவை கூட்டு வந்ததுக்கு.
1 வீக் நான் இங்கேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போகும்போது பார்த்து போ. தூங்கிடாத, தூக்கம் வந்தால் நிறுத்துக்கோ. பார்த்து போ. இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என் ஃப்ரெண்டு வருவான், அவன் கூட அப்படியே போய் அப்புறம் இந்த இல்லை கார் கீ மட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இன்னொரு கார் இருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரியா? பிரகாஷ் இதை நான் பாண்டியில் இருக்கும்போதே சொல்லியிருந்தீங்கன்னா வரும்போது சந்தோஷமாக வந்திருப்பேனே நான். சரி இப்போ உனக்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். ஃபோன் எடு. ஃபோன்லாம் வேணாம்டா, பிரச்சனை ஆகிடும்டா. இதை விட எனக்கு நல்ல சான்ஸு கிடைக்கவே கிடைக்காது. ஃபோன் எடு. ஃபோனை போட. ஹலோ ஹலோ யாருங்க? என்ன சார் தூங்குறீங்களா? உங்களுக்குலாம் எப்படி சார் தூக்கம் வருது? வேலையே போச்சு. ஏய் முதல்ல பேரை சொல்லிட்டு ஓடாரு. யாரு நீ? நானா? சித்து சார், பி. இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. ஏய் செம்ம கடுப்பில் இருக்கேன், ஃபோனை வை. ஆமாம் சார், படுபாய் பசங்க எப்படி பண்ணிட்டானுங்க பாருங்க சார். இனிமேல் என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள்? ரெஸ்யூம் எதுவும் இருக்கா சார்? இல்லைன்னா நான் அமுச்சு விட்றேன், எடிட் பண்ணிக்கிறீங்களா சார்? வீட்டில் எல்லாம் சமைச்சு பழகிங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். அது மாதிரி காசு கேட்கறதுலாம் கூச்சப்படாதீங்க சார். காசு வேணா என்கிட்ட கேளுங்க, நான் அமுச்சு விட்றேன். ஃபைல் எங்கே வச்சேன்? இங்கே இருக்கு. அடுத்த பேஜில் 18, 19, 20, 21, 22, 23. பாவி. டேய் இதெல்லாம் என்ன எடுக்கிற? என்னடா இது? ஏண்டா அப்பா உன்னை எவ்வளோ நம்பிட்டு இருக்காரு, நீ ஃப்ராடு பண்ணிட்டு இருக்க. என்னடா 26 பேப்பர் அறிய வச்சு? 26லாம் ஒன்றும் இல்லை, 29. 29. நான் ஒரே ஒரு அறிவு வச்சதுக்கு என்ன கேட்ட? நான் சாரிண்ணா. அண்ணாவா? ஆமாண்ணா, யார்ட்டையும் சொல்லிடாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ என்ன சொன்னாலும் செய்கிறண்ணா, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். சரி விட, சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்டா. பட் ஒன் கண்டிஷன். இனிமேல் என்ன அண்ணா அண்ணான் தான் கூப்பிடணும், புரியுதா? போ. ஏப்பட்டி நான் கூப்பிட்டீங்களாண்ணா? பட்டே. ஒரு குடும்பத்தில் ஒருத்தவன் ஃப்ராடாக இருக்கலாம், மொத்த குடும்பமுமே ஃப்ராடாக இருக்கக்கூடாதுடா. ஆனால் ஒன்று, நீ அவன்கிட்ட நிறைய கற்றுக்கணும். எங்கள் அப்பா சும்மாவே என்ன நோண்டுவான், அவனை எப்படி விட்டானே தெரியலடா. டேய் டேய் பிரீதா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியுதுடா. என்னடா இப்போ? அவ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அவ என் நம்பரை சேவ் பண்ணிட்டான்னு அர்த்தம். நம்பரே இப்பதான் சேவ் பண்றாளா? போடா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இனிமேல் நான் போடுற ஸ்டேட்டஸை அவ பாப்பா, அவ போடுற ஸ்டேட்டஸை நான் பார்ப்பேன். ஒரே ஜாலி தான். நானே எங்கள் அப்பா கொடுத்த 3 மாதம் டைம் முடிஞ்சு போச்சு, காசுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா தான்டா, இன்னொரு 3 மாதம் கேளு. என்னமோ கடங்காரன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற. கடங்காரன் தான்டா நீ வேற. பிறந்தா இப்படி ஒரு அப்பனுக்கு பிறந்துக்கண்டா பட்டி. எப்படி வாழ்றானுங்க பத்தியா? அப்படி என்ன சாருக்கு குறை இந்த வீட்டில்? கேட்டால் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சே கேட்குற பற்றி அவங்க அப்பா. சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறேன், சொல்லு. சொல்ல ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்காப்பா நம்ம வீட்டில். இதெல்லாம் ஒரு சோஃபா, வெளில ஒன்று நிற்கிதே, அதை பைக்குன்னு நம்பியே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இதில் உங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட் வேறு.
இந்த ஓட்ட டிவி இருக்கும்போது நீ கிளிக்கிற கிளிய பார்த்தேனே, ஒரு பேப்பரை முடிக்கிறதுக்கு 2 வருஷம். அப்பா அதை பற்றிலாம் ஏன்ப்பா இப்போ பேசிட்டு? இப்போ தான் எல்லாம் முடிச்சிட்டோம்ல, வந்துருச்சா என்ன? அதை கிளியர் பண்ணது கூட ஏன் பணத்துலன்னு சொல்லு விவேக். 1500 நமக்கு ஒரு காசாடா விவேக். நீங்கள் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். உட்காரு. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஏய் அவர் தானடா ஃப்ரெண்ட்லியாக பேசுனாரு, அதான் ஜாலியாக பேசுனேன். உன்னை படிக்க வைக்கிறதுக்கான தண்ட செலவு 18,22,300 ரூபா. சார் எப்ப திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கேட்ட காரு, ஸ்மார்ட் டிவி, பைக்கு எல்லாம் வாங்கி தரேன். நீ தானப்பா ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்க, நான் சும்மா. ஃப்ரெண்ட்லி இல்லடா, திமிரு. சம்பாதிக்கிறோங்கிற திமிரு. ஒரு நிமிஷம் கொடுங்க, அதான் கேட்கறதெல்லாம் கேட்டீங்களே, அப்புறம் என்ன? கடைசியா கொடுத்த மதியா 1500 ரூபா. அதை நோட் பண்ணாம விட்டேன், அதான். இந்தா கேளு, இப்ப கேளு. சாரு எப்ப பணத்தை திருப்பி தருவாருன்னு கேளு. டேய் 3 மாசத்துல எப்படிடா கொடுப்ப? டேய் பாக்குறேன், நான் பாக்குறேன் எப்படி பணத்தை திருப்பி தர்றாருன்னு பாக்குறேன். பேசின டயத்துக்குள்ள கொடுத்துட்டா அசல் மட்டும். அப்படி இல்லைன்னா வட்டி குட்டி போட்டு அந்த குட்டி மேல குட்டி போட்டு போய்கிட்டே இருக்கும். நான் உன்கிட்ட 3 மாதம் சொன்னேனா? உனக்கு என்னடா பாவம் பண்ண? நான் 3 வருஷம் கேட்கலான்னு இருந்தேன்டா. 3 வருஷம்னா அவரே எப்படியாவது மறந்துடுவாருன்னு. சாரிடா. எனக்கு ஜட்டி வாங்கினது, அதை கணக்கில் இதை நோட்டு வாங்கினதுன்னு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காண்டா அந்த ஆள். நீ சும்மா இருந்திருக்கணும். நீ தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்க. வேலைக்கு போகாதப்ப இதெல்லாம் தேவையா? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாருன்னு நினச்சேன். அதெல்லாம் தெரியாது. கொடுத்துருவான்னு சொல்லிட்டோம், கொடுத்து தான் ஆகணும். எந்த வேலையாக இருந்தாலும் போகிறதுக்கு ரெடியா? 20,000 ரூபா சம்பளம் கொடுத்தா எந்த வேலைக்கு வேணாலும் போக ரெடி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்ரா. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. சொல்கிறா. உன் பேர் என்ன? மயிர். பதில் சொல்லுங்க மிஸ்டர் சித்து. சித்தார்த்ரா. ஃபுல் நேம்? சித்தார்த் கண்ணன். அப்போ உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். Taste the Milky Mist ice cream.